பிரபுவே கர்ணன் பாய்து. அவர் அந்த அந்த பில்டிங் இடிக்கும் போது அவர் இடிஞ்சு போயிட்டார். எம்ஜிஆருக்கு அப்புறம் இந்த தமிழ்நாட்டுல ஏழைங்களுக்காக வாழ்ந்த ஒரு நடிகர்னா அது வந்து அண்ணன் தான். ஒரு பிள்ளை கூட கல்யாணம் பண்ணி என் தலைவர் பார்க்கலையே. அந்த உட்காந்து இந்த மீட்டிங்ல உட்காந்து இந்த சீனே எங்களுக்கு துக்கத்தை விட்டு. சூரியன் மறைஞ்சிச்சுப்பா. எங்க சகாப்தமே சாஞ்சு போச்சு. எங்க அண்ணதான பிரபு பாது, அண்ணதான பிரபுவே கர்ணன் பாய்து. அவர் இந்த நிலைமை வர நாங்க நினைச்சுக்கிட்ட பாக்கலப்பா. இப்பதான் நாங்க வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி பாத்துட்டு போனோமே. எல்லாரையும் பார்த்து அழுதாரு எங்க தலைவர். எங்களோட ஆயுசுல கூட எங்க தலைவர் கொடுக்குறோம். நாங்க கடவுள்கிட்ட வேண்டுமே. அந்த தெய்வத்தை கூட கண்டு இல்லையே. அந்த தெய்வத்தை கூட கண்டு இல்லையே. எங்க தலைவர் இவ்வளவு சீக்கிரம் அழைச்சிக்கிறேன். ஒரு பிள்ளை கூட கல்யாணம் பண்ணி என் தலைவர் பார்க்கலையே. உலகத்துல எல்லாருக்கும் தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி பார்த்துச்சு என் தலைவர். ஐயோ கடவுள் இல்லப்பா, கடவுளே இல்ல. கடவுள் இருந்தாங்க என் தலைவருக்கு போயிருக்க மாட்டாருப்பா. வாரி கொடுத்த வல்லல கொடுத்து வந்த கரங்களுக்கு சொந்தக்காரர்ப்பா. எங்களெல்லாம் தங்க தட்டுல வச்சு தாளாட்டுவேன்னு சொன்ன தாரே தலைவன் பாது. ஐயோ என் தலைவர் சாஞ்சி போச்சு. என் சிங்கம் மறைஞ்சு போச்சு. என் தலைவர் எங்களை விட்டு போயிட்டாரு. அவர் உடல் மறைஞ்சாலும் அவரோட இது கொள்கை எங்க கிட்டதான் போயிருக்கோம். கேப்டன்ற வார்த்தையே மறையாதுப்பா என்னைக்குமே. கேப்டன் வாழ்கன்னு கத்தணுமே. இப்ப இதுக்குமே நாங்க கேப்டனோட கொள்கை புகழ் வாழ்கன்னு தான் கத்தணுமா. என் தெய்வத்தை பார்க்க முடியலையே. என் தெய்வத்தை நாங்க இதோட எப்படா பார்ப்போம். என் தெய்வத்தை எப்படா பார்ப்போம். எங்களுக்குலாம் ஆடி தாய் வீடு மாதிரி ஆச்சு. எங்க அண்ணன் ஆடி வர வீதியில அண்ணா நாயனார் கோயிலுக்கு ஆடியும் உண்டு தாய் உண்டு. ஆத்திரத்தை போட்டு அடிக்க என் கூட பிறந்த அண்ணா, கூட பிறந்த அண்ணா என் கோவத்தனி ஆத்தி விடுவிய அண்ணா. பொங்க அடுப்பு உண்டு. என் தெய்வமே போக போக ஜன்னல் உண்டு அண்ணா. ஒரு தைலாம் சோறுன்னு என் தெய்வத்துக்கு. கேப்டன்ன்ற ஒரு மனிதருக்கு வந்து ஜாதி மதம் அரசியல் எதுவுமே இல்லை. அவர் வந்து ஒரு புனிதமான ஆத்மா. எம்ஜிஆருக்கு அப்புறம் இந்த தமிழ்நாட்டுல ஏழைங்களுக்காக வாழ்ந்த ஒரு நடிகர்னா அது வந்து அண்ணன் தான். அண்ணன் விஜயகாந்த் சார் மட்டும்தான். அவங்க ரசிகர் வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு இன்னும் மற்றவங்க எல்லாருக்கும் ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க எல்லாரும் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்கணும். ஒரு நல்ல மனிதர். அதாவது இப்போ கொஞ்ச நாளாவே இந்த வருஷம் கடைசி வரும்போது உயிர் இழப்பு யாருன்னு பெரிய பெரிய தலைங்களை தான் தூக்கிட்டு போகுது. இந்த வருஷம் வந்தாவே இந்த மாச கடைசியில டிசம்பரு. ஆனா இப்படி கேப்டன் ஐயா போவாருன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. சும்மாவே இந்த யூடியூப்ல சிலர் வந்து புரளிலாம் கலப்புறாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. அவர் எவ்வளோ பெரிய நல்லவர். அவர் மேல வந்து தேவையில்லாத கமெண்ட்ஸ், தேவையில்லாம வீடியோஸ், உங்களுடைய இதுக்காக மற்றவங்க மனசை புண்படுத்தாதீங்க. அவர் ஒரு நல்ல மனிதர், நல்ல ஆத்மா. அவருக்கு வந்து ஜாதி மதம் இனம் வேதம் எதுவுமே இல்லாத ஒரு கருப்பு எம்ஜிஆர்னு சொன்னா அது கேப்டன் ஒண்டிதான். கேப்டன் மட்டும்தான். உழுந்து சந்தில பொந்துல ஊழ்ந்து அவர் முகத்தை பார்க்கணும்னு ஓடி வந்திருக்கிறார். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆபீஸ் வந்தா வந்து பார்க்கும்போது கம்பீரமா சிங்கம் மாதிரி உட்கார்ந்து ஒரு மனிதர். இன்னைக்கு அவருடைய பூத உடல் வந்து அந்த பேழையில வச்சிருக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? அந்த உட்கார்ந்து இந்த மீட்டிங்ல உட்கார்ந்து இந்த சீனே எங்களுக்கு துக்கத்தை விட்டு. அம்மா இப்போ ப்ரோக்ராம் பண்ணாங்களே அந்த சமயத்திலே வந்து அவர் உட்கார்ந்து இந்த சீனு எங்களை ரொம்ப துக்கப்படுத்திடுச்சு. இது அதுக்கு மேல துக்கம்.
அவர் உயிரனா பார்த்தோம். ஆனால் அந்த உயிரை கூட இப்போ பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அவர் அந்த பில்டிங் இடிக்கும் போது அவர் இடிஞ்சு போயிட்டார். இந்த பில்டிங் இடிக்கும் போது அவர் இடிஞ்சு போயிட்டார். அன்னைக்கு இடிஞ்ச ஒரு மனுஷன் தான் அவர். இந்த பில்டிங் எனக்கு இடிச்சாங்களோ அப்பவே அவர் இடிஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு மனுஷனா நடமாட ஒரு நிலைமை இல்ல. இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. இப்ப இந்த நிலைமையில கேப்டன் விஜயகாந்துக்கு மக்கள் வந்து மெரினா பீச்ல இடம் வேணும் கேக்குறாங்க. கண்டிப்பா அரசியல் மக்களுக்கு செய்யல. அவர் பொறுப்புல வந்தது. அதனால கேப்டனுக்கு விஜயகாந்துக்கு நடு பீச்ல கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். இவ்வளோ டிவியில பேட்டிருக்கீங்க. உங்களுக்கு தில்லு இருக்கா? உங்களுக்கு தில்லு இருக்கா? தராணி இருக்கா? மீச முளைச்ச ஆம்பளையா? இன்னைக்கு தேமுதிக தலைவர் ஒரு தலைவா தமிழ்நாட்டில் கிடையாது. இன்னைக்கு சுமாரமா இன்னைக்கு பல மீடியா இருக்கலாம், பல தலைவர்கள் அது மாதிரி கேப்டன் மாதிரி கிடையாது. இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கு அழிவுகளம், தமிழ்நாட்டுக்கு அழிவுகளம். ஒரு நல்லவன் செத்துட்டார்.